இந்த வீடியோவில் நம்ம ஓப்போ ரெனோ 12 உடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 20,000லேருந்து 25,000 இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த மொபைல் கிடச்சிருந்தா ஒரு சூப்பரான ஒரு மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டு 177 கிராம் தான் இருக்குது. அண்டு 5000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. செல்ஃபிக்கு 32 MP இருக்குது, ரியரில் 50 MP மெயின் கேமரா இருக்குது. ரெண்டுலேயும் 4K 30 fps நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்டு 8 MPக்கான அல்ட்ரா வைடும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3D கர்வ்டு டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ரிலேட்டடு. ஸோ ஆஃப்லைன் மொபைல்ஸ் வந்து ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆன்லைனில் சம்டைம்ஸ் உங்களுக்கு 20,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 20K ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து மேபி பெஸ்ட் டீலாக இருக்கலாம். பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 தான் இருக்கும். இதனால் லான்ச் பண்ணி 1 year ஆகுது. இந்த மொபைலில் NFC சப்போர்ட் கிடையாது. ப்ளூடூத் 5.4 வெர்ஷன் இருக்குது அண்டு Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் மெமரி கார்டு ஸ்லாட்டும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஹைப்ரிட் ஸ்லாட்டு. ஸோ 1 TB வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் மெமரி கார்டு போட்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான கேமரா மொபைலாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ அப்படிங்கிற சீரீஸில் வருது. இதில் MediaTek Dimensity 7300 எனர்ஜி அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக வந்த ஓப்போ ரெனோ 13 அண்ட் 14 இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8350 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஆஃப்லைன் ஸ்டோரில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அவங்க லாபம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்காக MediaTek ப்ராசஸர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்கன்னா அதில் பர்ஃபார்மன்ஸ் கம்மியானதாக யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் இருக்கிற ப்ராசஸரும் பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப்பில் நமக்கு மிட் ரேஞ்ச் மொபைலில் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மொபைல் கிடையாது. ஸோ கேமரா சென்ட்ரிக்கான ஒரு மொபைல். AI ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் ஓப்போ மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் ரியல்மி மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ரியல்மி 14 Pro Plus உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கேமரா மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது இந்த பிக் பில்லியன் டே ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 26,000க்கு கொண்டு வரதா போட்டிருக்காங்க. ஸோ 26,000 ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு ரியல்மி 14 Pro Plus கிட்டத்தட்ட சிமிலர் டு ஓப்போவோடைய சப் பிராண்டு தான் ரியல்மி. ஸோ அதனால் அந்த ரியல்மி 14 Pro Plus-ஐ நீங்கள் செலக்ட் பண்ணலாம் புதிய மொபைலாக தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓப்போ ரெனோ 14 உங்களுக்கு ஆஃபரில் மேபி அரௌண்ட் ஒரு 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வந்து பெட்டரான ஒரு ஆல்ரவுண்டர் கேமரா மொபைல் அண்டு கேமிங் மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமிங் மட்டும்தான் அதிகம் அப்படின்னாக்கா ஓப்போவில் K13 டர்போ அப்படிங்கிற சீரீஸில் 2 மொபைல் இருக்குது. ஸோ அதில் K13 டர்போ வந்து உங்களுக்கு கேமராவும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அண்டு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆஃபரில் மேபி அரௌண்ட் ஒரு 25,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அமேசானில் பார்த்தீங்கன்னா ரியல்மி GT7 அண்டு 17 2 மொபைல் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஓப்போ ரெனோ 12 இது பார்த்திங்கன்னா கேமரா ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ண முடியல. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் ஷூட் பண்ண கேமராஸ் பார்த்திங்கன்னா இனிஷியல் இம்ப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த வித அப்டேட்டும் கொடுக்காம நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக அட்ராக்டிவான அவுட்புட்ஸ் உங்களுக்கு கிடைச்சது. ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் ஃபோட்டோஸ்லாம் நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்கள் ஃபோட்டோ கேமராக்காக ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆட்டோ அப்டேட்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பூட் அப் பண்ணும்போதே அந்த ஆட்டோ அப்டேட்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் அப்டேட்ஸை கொடுக்காதீங்க. எந்த ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டோ இல்லை ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்டோ எதுவுமே கொடுக்காதீங்க. அட்லீஸ்ட் 1 or 2 years நீங்கள் மொபைல் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் எந்த அப்டேட்டும் கொடுக்காமலே யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அப்டேட் கொடுக்க பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வரலாம், பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ வரலாம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஆப்பெல்லாம் உங்களுக்கு சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். மெயினாக கேமராவில் உங்களுக்கு அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கேமராக்காக ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்டேட்ஸ் கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி இருக்கோ அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அதில் கேமரா அவுட்புட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எல்லா மொபைல்லுமே நல்லா தான் இருக்குது. ஸோ அவசரப்பட்டு அப்டேட்டை கொடுக்காதீங்க. உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸில் பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன ப்ரைஸில் வேணும் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் அடிக்கடி போட்டுட்ருக்கோம். ஸோ அதுலேயும் ஆஃபர்ஸ் வரும்போதெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த ஆஃபரில் நீங்கள் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு பெஸ்ட் மொபைல்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பெஸ்ட் மொபைல்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த ஓப்போ ரெனோ 12 பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லாயிருக்கு, டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கு, கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது.
அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த மொபைல் வந்து ஒரு 20,000ல் பெஸ்ட் டீல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.